திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் வழிநடத்தி வருகிறார். அவர் தினந்தோறும் நம்மை நடத்துகின்ற நல்ல தெய்வமாக அவர் இருக்கின்றார். இந்த வாரம் 3வது வாரமாக இருக்கிறது. வருகின்ற சனிக்கிழமை கர்த்தர் சித்தமானால் வழக்கம் போலவே காலை 10 மணிக்கு நாசிரே தேவனுடைய மாளிகையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். கணக்கற்ற ஜனங்கள் வந்து பங்கேற்பார்கள். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் அனைவருக்காகவும் நானும், வலது பக்கம் அன்னூர் ஜோசப்பனன் அவர்களும், இடது பக்கம் ஜெப ஜாம்பவான் வரவேல் செய்கிற ஐயா அவர்களும் நாங்களும் சேர்ந்து உங்களுக்கு விடுதலைக்காக தனித்தனியாக எத்தனை மணி நேரம் வந்தாலும் காத்திருந்து ஜெபிப்போம் என்பதை தெரியப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அது மாத்திரமல்ல, கூட்டத்தின் இறுதியில் அனைவருக்கும் சுவையான விருந்து உண்டு என்பது உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியதில்லை, கடமையாக இருக்கிறது. வாருங்கள், வந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாய் தர விடுதலையை பெற்றுச் செல்லுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரம் அல்ல, இந்த வாரம் சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்களிலும் மாலை 7 மணிக்கு தூத்துக்குடியில் இருக்கிற டீச்சர்ஸ் காலனி சிஎஸ்ஐ சர்ச்சில் வைத்து அடியார் லெந்து கால சிறப்பு செய்தியை கொடுக்க இருக்கின்றேன். தூத்துக்குடியில் நிறைய பேர் நம்முடைய நிகழ்ச்சிகள் நாள்தோறும் பார்க்குறீங்க. உங்களை சந்திப்பதற்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். உங்கள் ஊருக்கே நான் வருகிறேன். நீங்கள் வந்து நேரிலே வந்து என்னை சந்திக்கும்படியாக, இந்த கூட்டங்களில் பங்கேற்கும்படியாக இருக்கிற நீட்டி உங்களை அழைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நாசிரே தேவனுடைய மாளிகைக்குள்ளாகவே அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் முதியோர் இல்லங்களுக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் என்ன வித்தியாசம் என்றால், இது ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம். தினந்தோறும் காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரைக்கும் ஆசிரியர் ஜெப ஜாம்பவான் வரவேல் சேகர் ஐயா, தீப்புரி தேவராஜ் ஐயா, இன்னும் நிறைய தேவனுடைய பிள்ளைகள் வந்து அவங்களை ஜெபத்தில் நடத்துகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக அவர்கள் ஆராதனைக்கு அழைத்து கொண்டு செல்லப்படுவாங்க. நல்ல சுவையான சூடான உணவு அவர்களுக்கு விதவிதமாக பரிமாறப்படுகிறது. சுகாதாரமான இடம், காற்றோட்டம், எல்லா வசதிகளும் அவர்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு பல காரணங்களினாலே பெற்றோர்களை பிள்ளைகளாலே கவனிக்க முடியல. ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடுவீர்கள் என்றால் இதுவே சரியாக இருக்கும் என்பதை மிக மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நமக்கு அங்கே அந்த முதியவர்களை பராமரிக்க நர்சஸ் தேவைப்படுறாங்க என்பதை அறிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். முதியவர்களை அழைத்து செல்வது சக்கர நாற்காலிகள் தேவைப்படுகின்றன. அவர்களை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அழைத்து கொண்டு செல்வதற்கும் வெளியே அழைத்து செல்வதற்கும் டெம்போ டிராவல் தேவைப்படுகிறது. சிசிடிவி கேமராக்கள் நாம் அமைக்க வேண்டும். சுற்றி காம்பவுண்ட் வால் கட்ட வேண்டும். இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நாம் அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது பிறந்த நாள் நினைவு நாள் வருகிறது என்றால் அங்கே இருப்பவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுக்கு நல்ல உணவை அளிக்கலாம், முடிந்த உதவிகளை செய்யலாம் என்பதையும் உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். இது நாளிலே நாம் முக்கியமான ஒரு சிலுவைக்கு அந்த சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை நாம் காண இருக்கின்றோம். இந்த நாளில் ஒரு மிக முக்கியமான ஒரு நாள் என்னென்றால், நாளை தினத்திலிருந்து நான் தொடர்ந்து இயேசு சிலுவையில் சொன்ன 7 வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். முன்பதாக வாமிங்கப்பாக இந்த செய்தியை நாம் காண்கிறோம். இது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. எத்தனையோ வருடமாக நாம் இந்த சிலுவை செய்திகள் தியானங்களெல்லாம் செய்தாலும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு காரியமும் நமக்கு புதிதாக இருப்பதை பார்க்கின்றோம்.
அதுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கின்றோம். பிரித்துக்குரியவர்களே, புதிதாக பெனியல் டிவி சிவி செட்டா பாக்ஸ்லேயும் வந்திருக்குது. தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்முடைய நிகழ்ச்சிகளை குறித்து சொல்லுங்கள். இரவு 9 மணிக்கும் காலை 5:30 மணிக்கும் நம்முடைய நிகழ்ச்சிகள் தவறாமல் வருகிறது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 22வது அதிகாரம் பிரியத்துக்குரியவர்களே 42, 43, 44 வசனங்களை நான் வாசிக்க இருக்கிறேன். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. பிரியத்துக்குரியவர்களே, இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட போகிறார். அவரை காட்டி கொடுக்க போகிறாங்க, அவரை சிறைபிடிக்க போகிறாங்க. அந்த இரவு ஒரு பயங்கரமான இரவு. அப்போ தான் அவர் லாஸ்ட் சப்பர், கடைசி ராபோஜனத்தை தன்னுடைய சீடலோடு முடித்து கெத்செமனே எனப்பட்ட தோட்டத்துக்கு ஜெபிக்க வந்திருக்கிறான். கடைசி நேரம், கடைசி நிமிடங்கள். இன்னும் சில மணி நேரத்தில் யூதாஸ் வர போகிறான், பிடிக்க போகிறான், காட்டி கொடுக்க போகிறான், பிடிக்க போகிறாங்க. நெருங்குது, நேரம் நெருங்க ஆண்டவர் வியாகுலப்பட்டு அந்த சிலுவைக்கு அவர் போகிறத பார்க்குறாரு. எப்படி அடிக்க போகிறாங்க, அவமானப்படுத்த போகிறாங்க. மொத்த உலகத்தின் பாவத்தையும் சாபத்தையும் வியாதியும் சுமக்கணும், தனி நபராக சுமக்கணும். பயங்கர கஷ்டம் காத்திருக்குதுங்கிறது அவர் அறிந்து ஆவியிலே கலங்குகிறார். அப்பொழுதுதான் அவர் ஜெபிக்கிறார், பிதாவோடு போய் பேசுகிறார். சிலுவையிலே அடிக்கப்படுவதற்கு முன்பதாக, காட்டி கொடுப்பதற்கு முன்பதாக, அவரை சிறைப்பிடிப்பதற்கு முன்பதாக அவர் என்ன செய்தார்? இயேசு என்ன செய்தார்? அவர் ஆயத்தப்பட்டார். பிதாவோடு போய் நின்று முழங்காலில் நின்று போராடி அவர் ஜெபித்தார் என்பது நாம் மறக்கக்கூடாத ஒரு உண்மையாக இருக்கின்றது. அவர் பிதாவோடு போய் நின்று முழங்காலில் நின்று இந்த பாத்திரம் நீங்கட்டு 2 முறை ஜெபிக்கிறாரு. அதுக்கு பிறகு இந்த பாத்திரத்தை நான் குடிக்கணும்னு சித்தனா அது நடக்கட்டும் சொல்லி அவர் ஜெபிக்கிறாரு. எது எப்படி இருந்தாலும் மிகுந்த வியாகுலத்தோடு பலத்த சத்தத்தோடு பிதாவோடு அவர் இணைந்து ஆவியிலே அவர் அப்படியே ஜெபிக்கின்றார், விழுந்து கிடக்கின்றார், சத்தத்தை எல்லாம் உயர்த்துகின்றார், பயங்கரமாக அவர் ஜெபிக்கின்றார். அந்த ஜெபம் பயங்கரமாக அவர் செய்த பொழுது நரம்புகள் எல்லாம் வெடித்து இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வேர்வை வெளிப்பட அளவிற்கு அவர் ஜெபித்திருப்பார் என்றால் அது எப்படி பயங்கரமான ஜெபமாக இருந்திருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மிகுந்த வியாகுலத்தோடு, மிகுந்த சத்தத்தோடு, மிகுந்த போராட்டத்தோடு அவர் பிதாவிடத்தில் ஜெபித்தார் என்று காண்கிறோம். நரம்பு எல்லாம் வெடித்து ரத்தமாய் வேர்வை வந்தது என்று சொல்லி நாம் காண்கின்றோம். அனைத்து தேவனுடைய பிள்ளைகளும், அனைத்து விசுவாச பிள்ளைகளும், இந்த உலகத்தில் இந்த பைபிளை கையில தூக்குகிற, ஆலயத்துக்கு செல்லுகிற, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற அத்தனை பேர்களும் இது கண்டிப்பாக நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். அப்பா நமக்கு முன்மாதிரியாக இருக்காங்க, ஏசப்பா நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. நம்ம அவரை தான் முன்மாதிரியாக வச்சு, ரோல் மாடலை வச்சு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் கடந்து நாம் போய்கொண்டே இருக்கிறோம். We follow only one person. We have only one hero. We have only one God. It's Lord Jesus Christ. இயேசுதான் நமக்கு ஒரே ஒரு தெய்வம். அவர் தான் நமக்கு கதாநாயகன். அவர் தான் நமக்கு முன்மாதிரி. அவருடைய பாத சுவடுகளைத்தான் ஒவ்வொரு நாளும் நாம் பின்பற்றி போகிறோம். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான காரியம், ஒரு மிக முக்கியமான காரியம் நடப்பதற்கு முன்பதாக அவர் ஜெபித்து அவர் ஆயத்தப்பட்டார். மாம்சீகத்தில் சிலுவையை அவர் சுமக்க விரும்பல, தான் சொந்த பலத்தில் அவர் சிலுவையில் தொங்க விரும்பல. பிதாவுடைய கிருபையை பெற்றுக்கொண்டு, பலத்தை பெற்றுக்கொண்டுதான் அதுக்கு பிறகுதான் நான் சிலுவைக்கு நான் போவேன்னு சொல்லி அவர் போனார், ஆயத்தப்பட்டார். ஜீசஸ் prepared himself very well. ப்ரிப்பரேஷன் என்பது, ஆயத்தப்படுதல் என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆயத்தப்படாமலேயே குதிரைகள் யுத்தத்துக்கு போக விரும்புகின்றன. 12th எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு, 10th எக்ஸாம் ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளைகளே, நல்லா ஆயத்தப்பட்டிருக்கீங்களா? இந்த ரேஸில் ஓட போகிற குதிரைகள் நீங்கள். எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி பல நாட்களாக நீங்கள் படிச்சிங்களா? ஒழுங்காக படிச்சிங்களா? ஒழுங்காக டியூஷன் போனீங்களா? கண் விழித்து படித்து அதுக்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. பிரித்துக்குரியவில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அதுக்காக எவ்வளோ இடங்களில் ஓடி 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 உழைத்து ஆயத்தப்பட்டு கடையை ஃப்ரேம் பண்ணுறது, விளம்பரம் பண்ணுறது, மக்களை வரவழைக்கிறதுக்கு அதுக்காக எவ்வளோ காரியங்களை ஆயத்தப்படுத்தினோமா? ஏன் ஊழியத்துக்கு நம்ம வருகிற பொழுது நம்ம ஊழியத்தை சரியாக செய்ய வேண்டும் என்று ஜெபித்து நாம் ஆயத்தப்பட்டு அதுக்கான கட்டமைப்புகளை எல்லாம் நாம் வடிவமைத்து அதற்காக ஓடி ஓடி உழைத்து
அதன் பிறகு நாம் ஊழியத்துக்கு வருகிறோமா? எல்லாவற்றுக்கும் ஒரு ஆயத்தம் உண்டு. ஒரு மணமகள் திருமணத்துக்காக தன்னை அலங்கரிக்கின்றாள், மேக்கப்லாம் போடுற. அதை விட ஆயத்தம் அவள் முழங்காலில் ஜெபித்து ஆயத்தப்படுத்த வேண்டும். உலகப்பிரமான ஆயத்தங்கள் இருக்கின்றன. இன்னொன்று ஆவிக்குரிய ஆயத்தம். ஆயத்தங்கள் 2 வகைப்படுகின்றன என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒன்று, உலகப்பிரமான காரியங்களிலே நாம் ஆயத்தப்பட்டுதான் அதற்குள்ளே நாம் இறங்கணும். ஆயத்தப்படாமல் போனோம்னா வெட்கப்பட்டுருவோம். 2வதாக, நாம் எந்த ஒரு காரியத்தை சந்திப்பதற்கு முன்பதாக ஜெபித்து ஆயத்தப்படணும். அந்த ஜெபம் ஆண்டவர் எப்படி இருக்கும்னு நமக்கு சொல்லிக் கொடுத்து அப்படி ஜெபமா இருக்கணும். நிறைய பேர் உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்ணுறாங்க, நிறைய பேர் தூங்கிட்டே ஜெபம் பண்ணுறாங்க, நிறைய பேர் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இல்லை, ஜெபம் என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அது ஆண்டவரோடு பிதாவோடு போராடுகிற ஒரு அனுபவம். அது ஒரு முழங்கால் யுத்தம். ஜெபம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். பரலோகத்தையும் நம்மையும் இணைப்பது, தெய்வத்தையும் நம்மையும் இணைக்கின்ற ஒரு நேரம் அது ஜெபம். அது முழங்காலில் நாம் நிற்பது, ஆண்டவரோடு பேசுவது என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. அது மிகப்பெரிய ஒரு அனுபவம். அந்த மிகப்பெரிய நேரத்தில் முழு பலத்தையும் திரட்டி நாம் ஜெபிக்க வேண்டும், போராட வேண்டும். வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தை வாசித்து பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். எந்த மனுஷனிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டுகிற அவசியம் இல்லை. நம்முடைய தகப்பனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபித்தார், எப்படி போராடி ஜெபித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். போராடி ஜெபிக்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும். அதிகாலமே எழுப்பி போராடி நாம் ஜெபிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒரு காரியம் வருகிறது, ஒரு போராட்டம் வருகிறது, இல்லை நாம் புதுசாக ஏதோ ஆரம்பிக்க போகிறோம், ஒரு புதிதான அனுபவத்துக்குள்ள போக போறோம்னாக்கு முன்பதாக ஜெபித்து நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஊழியத்துக்கு போறோம்னாக்கு முன்னக்கூட்டி ஜெபித்து நாம் ஆயத்தப்பட்டு தகப்பனுடைய முகத்தை பார்த்து அந்த வல்லமையை பரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பிறகுதான் நாம் ஊழியத்துக்குள்ளே வர வேண்டும். இல்லாதபடிக்கு, ஆயத்தம் இல்லாதபடிக்கு நாம் வருவோம் என்றால் நாம் வெட்கப்பட்டு போகின்றவர்களாக இருப்போம். என்ன ஒரு காரியத்தை செய்தாலும் ஒரு ஆவிக்குரிய ஆயத்தம், ஒரு ஜெபத்தினாலே ஒரு ஆயத்தப்பட்டு தான் நம்ம அதுக்குள்ள பிரவேசிக்கணும். அநேக தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அதில் தவறி இருப்பதை பார்க்கிறோம். வேண்டவே வேண்டாம். ஜெபித்து ஆயத்தப்படுவோம். நீங்க ஜெபிச்சுட்டு ஒரு ஊழியத்துக்கு போங்க, ஜெபிச்சுட்டு செய்தி கொடுங்க, ஜெபிச்சுட்டு ஒரு நாளை நீங்க ஆரம்பிங்க, ஜெபிச்சுட்டு பிசினஸ்குள்ள போங்க. ஒருவரும் உங்களை தொட முடியாது. ஒருவருக்கும் இல்லாத கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஒருவருக்கும் இல்லாத பலனை தருவார். ஜெபிக்காம போய் பாருங்க, நாய் நரி ஏறி மிதிக்கும். ஜெபிக்காம போய் பாருங்க, இடறி விழுவீங்க. ஜெபிக்காம போய் பாருங்க, எல்லாம் தோல்வியாக இருக்கும். ஜோம்னோன்னா சத்ருப்பர் நெருங்க பயப்படுவான். ஜோமனும் அப்படின்னா பிரச்சனைகள் நெருங்க பயப்படும், பிசாசு ஓடி போயிடும். ஜெபிக்காம போனோம்னா, ஆயத்தப்படாம போனோம்னா தோல்வியே வரும். அதற்காக நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும்படியாக அழைக்கின்றோம். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் எவ்வளவு பலத்தோடு ஜெபிக்க வேண்டுமோ அவ்வளவு தினமும் ஜெபிங்க, பலத்தோடு ஜெபிங்க, மிகுந்த ஆயத்தப்படுங்க, அதுக்கு பிறகு பிரவேசிங்க. அப்பொழுது உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பாருங்கள் 47ஆம் வசனம். அவர் அப்படி பேசுகையிலே ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவராகிய யூதாஸ் என்பவன் வந்து அவரை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். இயேசு அவரை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். இந்த இடத்துல நாம் காண்கின்றோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை 3 வருடங்கள் ஒருவோடு கூடவே இருந்த சீடன் கேவலம் 30 வெள்ளிக்காசுகளுக்காக, பணத்திற்காக எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து, எதிரிகள்லாம் அழைச்சிட்டு வந்து, நான் போய் யாரை கிஸ் பண்ணுறேனோ அவர் தான் இயேசுவரை பிடிச்சிக்கணும்னு சொல்லி நாடகம் ஆடி ரபி வாழ்வு என்று சொல்லி அவரை கட்டிப்பிடித்து போலியாக முத்தம் செய்தான் என்று காண்கிறோம். அதாவது அவரை காட்டி கொடுப்பதற்கான அடையாளமாக அந்த முத்தத்தை அவன் கொடுத்தான். உடனே வந்து பிடிச்சிருங்க, அந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஆண்டவர் நன்கு அறிந்திருந்தார். அறியாதபடிக்கு அல்லவே அல்ல. என்ன செய்ய போறான் யூதாஸ், அவன் யாரை கூட்டு வந்திருக்கான் எல்லாம் ஆண்டவர் அறிஞ்சிருந்தார். அவர் கண் குருடாக இல்லை. ஆண்டவருக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. எனவேதான் அவர் கேட்கின்றார், நண்பனே நீ என்னத்திற்காய் வந்திருக்கிறாய் என்று ஒரு இடத்துல சொல்லுகிறார். 2வதாக, நீ முத்தத்தினாலா மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய். வேற எப்படி காட்டி கொடுத்துருக்கலாம்? கை கொடுத்து காட்டி கொடுத்துருக்கலாம், இவன் தான் சொல்லி கை விரலை நீட்டி காட்டி கொடுத்துருக்கலாம். முத்தத்தினாலா நீ காட்டி கொடுக்கிறாய். முத்தம் என்பது அன்பை வெளிப்படுத்துவதற்கான அடையாளம் அல்லவா? அதையே நீ பரியாசம் செய்து விட்டாய். ஏன் போலியான முத்தத்தை கொடுத்தா நீ என்னை காட்டி கொடுக்கிறாய், மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்று ஒரு கேள்வியை கேட்டார்.
பொய்யான முத்தங்கள் இந்த பூமியிலே உண்டென்று சொல்லி நாம் எல்லா இடங்களிலும் அறிந்து கொள்ள வேண்டும். பொய்யான மனிதர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் கொடுக்கிற முத்தங்கள் கூட போலியானவைகள் என்பதை இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் யாராவது நம்மிடத்தில் அன்பாய் பேசிவிட்டால், கொஞ்சம் நம்மிடத்தில் பாசம் காட்டிவிட்டால், உடனடியாக நாம் அவர்களை அதிகமாக நேசிக்கிறோம். அன்புக்காக நாம் ஏங்குகிறோம். வாலிபர்கள் அன்புக்காக ஏங்குகிறாங்க, பிள்ளைகள் அன்புக்காக ஏங்குறாங்க. கொஞ்சம் பாசத்தை காட்டிவிட்டாலே, கொஞ்சம் அன்பை காட்டிவிட்டாலே துடிச்சு போயிடறாங்க. பதிலுக்கு பல மடங்கு நேசிக்கிறாங்க. இன்றைக்கு அநேகர் பொய்யான இப்படிப்பட்ட முத்தங்களை கண்டு, பொய்யான அன்பு காட்டுகளை பார்த்து நம்பி அவர்களை நேசித்து மோசம் போகிறாங்க. கடைசியில் தான் தெரியுது அவன் மோசக்காரன் என்று சொல்லி, கடைசியில் தான் தெரிந்தது பொய்யான அன்புன்னு சொல்லி. காரணம் என்ன? அவர்களது பொய்யான முத்தங்களை உண்மையான முத்தங்கள் என்று நினைத்து, பொய்யான வார்த்தைகளை உண்மையான வார்த்தைகள் என்று நினைத்து, பொய்யான அன்பு காட்டுதலை உண்மையான அன்பு என்று நினைத்து நம்பி விரைவாக போய் அவர்களை அன்பு செய்கின்றபடியினாலே இறுதியிலே அவர்கள் மோசம் போனார்கள். இந்த உலகத்தில் யூதாஸ் காரியத்துகள் பெருகி இருக்கிறார்கள். பொய்யாய் அன்பு காண்பிப்பவர்கள், முத்தம் கொடுக்கிறவர்கள் ஏராளமாய் பெருகி இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். யூதாஸ் காரியத்து பொய்யான மனிதன், நம்முடைய அன்பு பொய்யானது என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். அதன் பிறகுதான் அவன் வந்தான், கட்டி கொடுத்தான், முத்தம் கொடுத்தான். அதை கேள்வி கேட்கவும் ஆண்டவர் செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிற பொழுது நம்மளை அன்பு காண்பிக்கிறவர்கள் உண்மையாய் அன்பு காண்பிக்கிறார்களா, பொய்யாய் அன்பு காண்பிக்கிறார்களா என்பதை கண்டுபிடிக்கின்ற பலனை ஆண்டவர் நமக்கு தருவார். எப்பொழுது தெரியுமா? நாம் அதிகமாக ஜெபிக்கின்ற பொழுது. எப்பொழுது தெரியுமா? நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகின்ற பொழுது. எப்பொழுது தெரியுமா? நாம் கிறிஸ்துவின் ஆவியினால் என நிரப்பப்படுகிற பொழுது, ஒரு காரியத்தை பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதரை பார்க்கின்ற பொழுது உண்மையா பொய்யா என்பதை உடனடியாக நாம் கண்டுபிடிப்போம். கிறிஸ்து ஞானத்தை நமக்கு தருபவராக இருப்பார். பைபிளில் நீக்கப்பட்ட ஆகமத்தில் வாசிக்கிறோம், 2 மலர்களை அந்த ஸ்தேபா நாட்டு ஸ்திரீ, ராஜஸ்திரீ வைக்கின்றார்கள். ஒன்று காகித பூ, ஒன்று உண்மையான பூ. தொடாமலேயே, முகந்து பார்க்காமலேயே இதில் எது உண்மையான பூ என்று நீர் சொல்ல வேண்டும், பெரிய ஞானி என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். உலகத்திலே அதிகமான ஞானம் உமக்குத்தான் இருக்குன்னு சொல்றாங்க. உண்மை என்றால் தொடாமலேயே, முகந்து பார்க்காமல் இதை சொல்லும் என்று சொல்லி ஞானியை சேபா நாட்டு ஸ்திரீ கேட்ட பொழுது அந்த விண்டோ திறந்து வைங்கன்னு சொல்லி அவர் சொல்றாரு. உண்மையான ஸ்மெல்லுக்கு அந்த தேனீக்கள் வந்து அந்த இருந்த பூவை, அந்த உண்மையான பூவை எடுத்த அந்த தேனை எடுப்பதற்கை வந்து முகந்து பார்த்த பொழுது இதுதான் உண்மையான பூ என்று சொன்னார். எது உண்மையான பூ என்று அவர் கண்டுபிடித்தார். பார்ப்பதற்கு எல்லாம் ஒரே போலத்தான் இருக்கும். வாலிப பிள்ளைகளே, பார்ப்பதற்கு உண்மையான அன்பு போல தோன்றும். ஆனால் உண்மையான அன்பு எது என்பதை நாம் கண்டுபிடித்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்து வந்துவிடும். தேவன் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது பொய்யானவர்களை நம் பக்கத்தில் வைக்க விட மாட்டார், நேசிக்க விட மாட்டார். எப்படியாவது அவர்களை அப்புறப்படுத்துவார். தேவன் இல்லாமல் நாம் தொடர்ந்து போவோம் என்றால், பொய்யான அன்பின் பின்பு போவோம் என்றால் மோசம் போய்விடுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளை யாரும் ஏமாற்ற முடியாது. கொஞ்ச காலம் ஏமாற்றலாம், ஆனால் அதுக்குள்ளே உண்மையான முகத்தை ஆண்டவர் காண்பிப்பார். அப்பொழுது நாம் விலகி கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நான் பொய்யான அன்பை உண்மையான அன்பாய் நாம் நம்பி ஏமாந்து விடக்கூடாது. ஏனென்றால் இன்றைக்கு நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. மேட்ரிமோனியில் எவ்வளோ ஃப்ராடு நடக்குது, நம்ம பேப்பரில் வாசிக்கிறோம். நிறைய பொய்யான ஆப்பு போட்டு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏமாத்துறாங்க. வட்டி தாரோம், அது தாரோம், இது தாரோம். எத்தனை கோடி பேர் ஏமாந்து போனாங்க, எத்தனை கோடிகளை இழந்து போனாங்க. வாலிப பிள்ளைகளை பார்க்கும் பொழுது எத்தனை பேர் ஏமாற்றப்படுறாங்க. பிரித்துக்குரியவர்களை, இந்த உலகம் பொய்யான உலகமாக இருக்கிற பொழுது தேவன் நமக்குள்ளே இருந்து நம்மை உண்மையான அன்பை கண்டுபிடிக்கும்படியாக செய்கிறார். இன்னொன்று, நம்ம யாருக்கும் உண்மை இல்லாமல் நம்ம இருக்க வேண்டாம். நம்ம உண்மையான அன்பை காண்பிப்போம். ஒருவேளை பொய்யான அன்பை காமிப்பாங்கன்னா அதில் நம்ம ஏமாந்துடாதபடிக்கு நம்முடைய தகப்பன் நம்மை பாதுகாப்பார் என்பதை மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், அதில் நம்ம வாசிக்கிறோம், அதில் ஒரு இடத்துல வாசிக்கிறோம், லூக்கா 22ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். அந்தப்படி அவர்கள் ஒருவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதில் வெட்டினான். அப்பொழுது இயேசு இம்மட்டு நிறுத்துகள் என்று சொல்லி அவனுடைய காதை தொட்டு அவனை சொஸ்தமாக்கினார். ஒரு காரியம் நடக்குது. இயேசுவை பிடிக்க போகிறாங்கன்னு பேதுரு வாழை வச்சு வெட்டுறாரு. வலது காதரை ஒருத்தனுக்கு வெட்டிட்டாரு. அது பிரதான ஆசாரனுடைய முதன்மையான ஊழியக்காரனாகிய மல்கூஸ் என்று சொல்லி இன்னொரு அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். காது துண்டா விழுந்த உடனே ரத்தம் பீச்சி அடிச்சிருக்கோம். வெட்டின பிறகு சீசன்லாம் ஓடிடுறாங்க. எல்லாரும் இயேசுவை பிடிக்க வராங்க. இந்த வாலிபனும் தன் காது வெட்டப்பட்டபடினாலே வழி தாங்க முடியாமல் அவன் தவிக்கின்றான். பேதுருவை முதலாவது கடிந்து கொள்கிறார். 2ஆவதாக
தன்னை பிடிக்க வந்திருக்கிற அந்த வாலிபனுடைய காது வெட்டப்பட்ட பொழுது, அவன் முதல்ல வந்து பிடிக்க வந்தான், அதனாலதான் முதல்ல அவன் காது வெட்டப்பட்டிருக்குது. அதை ஆண்டவர் மறந்து என்னை பிடிக்க வந்தாயா என்று கோபப்படாதபடி, அவனை வெறுக்காதபடி, ஐயோ பாவம் என்று விழுந்து கிடந்த அந்த காதை எடுத்து காதில் வைத்து ஒட்டி, எந்த நூலும் இல்லாமல், எந்த ஊசியும் இல்லாமல், எந்த தைத்தூரும் இல்லாமல், எந்த ஆபரேஷனும் இல்லாமல் ஒரு சனப்பொழுதிலே அவர் பொருத்துகின்றார். இரத்த நிற்கின்றது, காது சரியாகி விடுகிறது, அந்த வேதனை நீங்கி விடுகிறது. ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை ஆண்டவர் அவர் கடைசியாக செய்தார். தன்னை பிடிக்க வந்த அந்த மல்கூஸ் எனப்பட்ட காதை தொட்டு சுகமாக்கினார். எவ்வளவு ஒரு மகத்துவமான தெய்வம் பார்த்தீர்கள். ஏசப்பா வந்து ஒரு யானை மாதிரி, யானை இருந்தாலும் 1000 பொன், செத்தாலும் 1000 பொன். ஏசப்பாவை பிடிக்க வராங்க, பிடிச்சிட்டான், பெரிய பெரிய கல்லம்பொழுக்கு நினைச்சவன் பிடிக்க வந்திருப்பான். ஆனா காது வெட்டப்பட்டு துடிதுடித்து கொண்டிருந்த பொழுது யாராலையும் அவனுக்கு உதவி செய்ய முடியல. இயேசுவ மனம் இறங்கி மல்கூசுடைய வெட்டப்பட்ட காதை எடுத்து பொருந்தி அவனை சரியாக்குற, சுகமாக்குற. ஒன்று, தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் பார்க்கணும். அந்த இடத்துல மல்கூசு தேவன் எவ்வளவு பெரியவர், இயேசு எவ்வளவு பெரியவர்னு கேள்விப்பட்டோம், எல்லாம் பொய் நினைச்சானோ அது எவ்வளவு உண்மைங்கிறத அவர் உணர்ந்திருப்பார் மல்கூஸ். ரெண்டாவதாக, இவரையா பிடிக்க வந்தோம் என்று சொல்லி வெட்கப்பட்டு போயிருப்பார். அதுக்கு பிறகு ஏசப்பா மேல அவருக்கு கோபம் இருந்திருக்குமா, வெறி இருந்திருக்குமா, கள்ளன் நினைச்சிருப்பாரா, சாகட்டும் கழுதுன்னு சொல்லி நினைச்சிருப்பாரா, இந்த ஆண்டவரை அடிக்கிறாங்கன்னு சொல்லி அவர் வேதனைப்பட்டிருப்பார். மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை மிக மோசமான நேரத்துல, நெருக்கமான நேரத்துல தன்னை பிடிக்க வந்தவனுக்கு ஆண்டவர் அங்கே செய்வதை காண்கிறோம். அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. ஏசப்பாவுடைய வல்லமை குறைந்து போகவில்லை. பிரச்சனைகள் சூழ்ந்திருந்த நேரத்திலும், பொய்யான முத்தங்களின் மத்தியிலும், கல்லர்களாய் நினைத்து எல்லாரும் பிடிக்க வந்திருக்கிற நேரத்திலும் ஏசப்பாவுடைய வல்லமை அவரை விட்டு விலகல. அவர் தெய்வமாகவே, மனுஷகுமாரனாகவே இருந்தார், அற்புதத்தை செய்தார். இயேசு செய்த அதிசயங்களை மிகப்பெரிய அற்புதமாக இதைத்தான் நான் நினைக்கின்றேன். ஏன் தெரியுமா? அவ்வளவு ஒரு இக்கட்டான நேரத்தில், எல்லாரும் அவருக்கு எதிராக இருக்கிற நேரத்தில், இந்த உலகமே அவருக்கு எதிராக எழும்பி இருக்கிற நேரத்திலும் கூட அந்த வல்லமை அவரை விட்டு நீங்கவில்லை. அவர் தன்னுடைய சமாதானத்தை காத்தபடினாலே, பிதாவோடு கூட இருந்த உறவை காத்தபடினாலே வல்லமை வெளிப்பட்டது. யாரும் செய்ய முடியாத அற்புதத்தை அவர் அங்கே செய்தார். இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல நிறைய பேருடைய கால் போயிடுறது, கை போயிடுறது, ஒன்று சேர்க்கறதுக்கு எவ்வளவோ ஆப்ரேஷன் நடக்குது. விரல் கை உடைஞ்சிருது, கால் உடைஞ்சிருது, எவ்வளவோ சர்ஜரியில் நடக்குது. ஆனால் இங்கே நம்ம ஆண்டவர் சர்ஜரிக்கு ஒன்றுமே கேட்கல, எதுவுமே கேட்கல. ஒரு செகண்ட் தான், விழுந்த காதெடுத்து ஒட்டி விட்றாரு, உடனே சரியாயிடும். அப்படி என்றால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு பிரச்சனை கண்டு பயப்படுறீங்களா? பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி இருக்குன்னு சொல்லி பயப்படுறீங்களா? ஐயோ என் திருமணம் உடஞ்சி போயிடும்னு பயப்படுறீங்களா? ஐயோ நான் போட்ட பணமெல்லாம் அந்த பிஸ்னஸில் பேரும்போழுக்கே என்னை ஏமாத்திட்டாங்களேன்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. விசுவாசிக்கிறவன் பதறான். உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய நம்முடைய ஆண்டவருக்கு வல்லமை உண்டு. ஒரு மனிதனுடைய காது வெட்டப்பட்ட பிறகு அதை மறுபடியும் ஒன்று சேர்த்து மறுபடியும் ஒரு சில செகண்ட்ஸ்ல சரி பண்ண நம்முடைய ஆண்டவராலே முடியும் என்றால், அப்படி ஒரு அற்புதத்தை நம்முடைய ஆண்டவராலே செய்ய முடியும் என்றால், உங்களுக்கும் கூட அருந்து கிடக்கிற உறவுகளை ஒன்று சேர்க்க, அருந்து கிடக்கிற பிள்ளைகளை ஒன்று சேர்க்க, உங்களை விட்டு வெட்டப்பட்ட அந்த சொத்துக்களை மறுபடியும் ஒன்று சேர்க்கும்படியாக, வெட்டப்பட்டு போய் கிடக்கிற சமாதானத்தை மறுபடியும் உங்களுக்கு தரும்படியாக, சுகத்தை மறுபடியும் கொடுக்கும்படியாக தேவனுக்கு வல்லமை உண்டு. வியாதிப்பட்டு கிடந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, மகளே, உங்களுடைய வியாதியை மாற்றுவதற்கு இயேசுவுக்கு வல்லமை உண்டு. ஒரு சனப்பொழுதிலே உங்களுடைய வியாதியை மாற்றி உங்களுக்கு சுகப்படுத்துவார். மருத்துவர்களாலே, டாக்டர்ஸால கைவிடப்பட்டு கிடக்கிறவர்களே, கேன்சர் போன்ற கொடூரமான வியாதினாலே பாதிக்கப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளே, ஒரு சனப்பொழுதிலே இயேசு உங்கள் பக்கத்தில் வந்து அந்த வியாதி நீக்கி மறுபடியும் உங்களை சுகப்படுத்த அவருக்கு வல்லமை உண்டு. மல்குஸ் துடித்த பொழுது உண்டு, ஒரு நிமிடத்தில் ஒரு அற்புதத்தை செய்து இந்த வியாதி நீக்கி சுகமாய் போய் என்று தட்டி கொடுத்தது. இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார் என்பதுதான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்கிற ஒரு வெளியேற பெற்ற பாடம். இரண்டாவதாக, அந்த ஆண்டவரை அவன் பார்த்த அந்த பார்வை, அதுவரைக்கும் அவரை ஒரு கிரிமினலாக, ஒரு குற்றவாளியாக, ஒரு கல்லனாக பார்த்திருப்பார். இப்பமோ தெய்வமாக பார்க்கின்றார். இது இந்த நல்ல ஆண்டவரையா பிடிக்கிறார். மனம் திரும்பி இருப்பார். ஆண்டவரை அது பிறகு நேசித்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான வல்லமை, தேவனுடைய வல்லமை நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு கொண்டே இருக்கிற பொழுது நம்மை தவறா நினைச்சு பேசிட்டு கூட ஒரு நாள்ல மனநிலைமை மாற்றிக்கொள்வாங்க. இல்லை நான் தப்பா நினைச்சிருக்கிறேன், தப்பா சொல்லியிருக்கிறாங்க, இவர் அப்படிப்பட்டவர் கிடையாது என்பதை அவர்கள் உணர்வாங்க. உங்களை யாரெல்லாம் தப்பா நினைக்கிறாங்களோ, தப்பா பேசுறாங்களோ,
தப்பாக குற்றம் சுமத்திட்டு இருக்காங்களோ அவங்களாம் இல்லை அப்படி கிடையாதுன்னு அவங்களே மனம் திரும்பி உங்களுக்கு பின்னால் வருவாங்க, உங்களை நேசிப்பாங்க. அதுதான் சிலுவையின் செய்தி. இன்னைக்கு யார் உங்களை கேவலமாக பேசுகிறாங்களோ, யார் உங்களை பகைக்கிறாங்களோ, யார் உங்களுக்கு விரோதி அணிக்கிறாங்களோ, யார் உங்களை முழு உக்கிரத்தோடு பகைக்காங்களோ அவர்களை மனம் திரும்பி தவறாய் நான் நினைத்து விட்டேன், தவறாய் செய்து விட்டேன் ஐயா, என்னை மன்னியுங்கள் என்று உங்களை தேடி வருகிற ஒரு காலம் நிச்சயமாக வரும். எப்போ தெரியுமா? ஏசப்படைய வல்லமை உங்களுக்குள்ளே இருந்து புறப்பட்டு போகும் பொழுது. இன்னொன்று, உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கும் நீங்கள் நன்மை செய்யும் பொழுது அப்படிப்பட்ட மனந்திரும்புதலை நீங்கள் காணலாம். உன் சத்துரு பசியாயிருக்கும் பொழுது அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருக்கும் பொழுது தண்ணீர் கொடு. அப்படி செய்கிறபடியினாலே நீ அவன் தலையின் மீது அக்னி தழலை வருவிப்பாய் என்று சொல்லி தமிழ் பைபிள் வாசிக்கிறோம். You will heap the burning coals on his head when you help somebody who hates you. எதிரிகளுக்கு உணவளிக்கும் பொழுது, தண்ணீர் கொடுக்கும் பொழுது அவர்கள் மேல தேவனுடைய கோபாக்கினை வரும் என்று வாசிக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, எதிரிக்கும் உதவி செய்கிற அந்த ஒரு பெரிய மனது, பெரிய அன்பு இயேசுவுக்கு இருந்தது. காட்டி கொடுத்தவனை நேசித்தார். தன்னை பிடிக்க வந்து வெட்டப்பட்டு காது இழந்து துடித்துக் கொண்டிருந்தானே அவனையும் ஆண்டவர் நேசித்தார். அவனுக்கும் உதவி செய்தார், அவனுக்கு அற்புதத்தை செய்தார். இதோ கிறிஸ்துவின் அன்பு. இன்னைக்கு இந்த கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறதா என்று நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். கிறிஸ்துவின் அன்பை எங்கும் காண முடியவில்லை. காரணம், எங்கும் இந்த உண்மையான அன்பை பார்க்க முடியவில்லை. நாமும் கூட நம்மை பகைக்கின்றவர்களுக்கும் எதிராளிகளுக்கும் உதவி செய்யும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். நம்ம அப்பா அப்படி செய்தாங்க, அதனால நாமும் அப்படி செய்வோம். அப்படி செய்தாதான் நாம் இந்த பூமியில் ஏசப்பாவுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, அந்த மாதிரியான இந்த 3 காரியங்களையும் உங்களை முன்பாக நான் வைக்கும்படியாக விரும்புகிறேன். ஒன்று, ஜெபித்து ஆயத்தப்பட வேண்டும். உலகப்புறமான ஆயத்தங்கள் ஒரு பக்கம், பிஸ்னஸ் படிப்புலாம், இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய ஆயத்தம். இரண்டாவதாக நாம் அங்கே காண்கிறோம், பொய்யான முத்தத்தை நம்பி நம்முடைய ஆண்டவர் ஏமாந்து போகல கண்டுபிடிச்சிருந்தார். கேட்டார், நீங்கள் பொய்யான அன்பை நம்பி ஏமாந்து போகிற எத்தனையோ பிள்ளைகள் உணர்விடும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களை யாராவது பொய்யான அன்பில் காமிச்சு ஏமாத்துறாங்கன்னா கர்த்தர் காட்டி கொடுப்பார், விலகிறதுக்கு உதவி செய்வார். மூன்றாவதாக நாம் கண்டோம், காட்டி கொடுத்துட்டா பிடிக்க வந்திருக்கிறான் மல்கூசு, அவன் காது கீழே விழுந்து அந்த பகையாளிக்கும் ஆண்டவர் உதவி செய்தார். அது வரைக்கும் தவறாய் நினைத்த மல்கூஸ் தன் மனதை மாற்றிக்கொண்டார் அந்த அற்புதத்தினால. எதிரிகளும் கூட உங்களை பகைக்கிற எதிரிகளும் கூட உங்களை நேசிக்கும்படியான ஒரு சூழலை, அற்புதமான ஒரு சூழலை ஆண்டவரை உருவாக்கி கொடுப்பார் என்கிற நல்ல செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? எல்லாரும் நம் கண்களை மூடுவோம். ஆண்டோடைய கல்வாரி காட்சிகளை எல்லாம் நாம் தியானிப்போம். உடைய அன்பை நாம் தியானிப்போம். இந்த 3 நாட்களுமே அன்பை தான் நாம் தியானித்தோம். இயேசுவின் அன்பு எவ்வளவு பெரிதான அன்பு! நம்முடைய அன்பை காட்டிலும், உங்களுடைய அன்பை காட்டிலும் இயேசுவின் அன்பு எவ்வளவு பெரிதான ஒரு அன்பு, எவ்வளவு உண்மையான ஒரு அன்பு, பகையாளிக்கும் நன்மை செய்த அன்பு. ஆண்டவரை என்னையும் அப்படி மாற்றுன்னு சொல்லுங்க. ஆண்டவரை தோத்துறையா, உண்மையான அன்பு எது, பொய்யானது அன்பு எது என்பதை கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. ஆவிக்குரிய ஆயத்தத்தில் நாம் தோற்று போயிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு போதுமானவராக இருக்கிறார். அப்போ அவருடைய அன்பு ஆண்டவரை ஒவ்வொருவரையும் சந்திப்பதாக, ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வதாக என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினால கர்த்தாவே ஆண்டவரை தோத்திரம் அப்பா. இந்த பிள்ளைகளுடைய வியாதிகள் எல்லாம் நீங்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். வியாதிகள் பெருத்து போயிருக்கின்றன, மருத்துவமனையில் ஆண்டவர் பிணியாளில் படுத்து கிடக்கின்றன. இந்த வியாதியை தீர்ப்பிற்கு எங்கெல்லாமோ போய் பார்த்துட்டேன், எவ்வளோ மெடிசன் எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் நடக்கலை. வியாதி நாளுக்கு நாள் அதிகரிக்குது, குறைய மாட்டேங்குது. என்ன செய்யன்னு தெரியல. எனக்கு எதாவது ஆயிடுச்சு, பிள்ளைகளை யார் பார்ப்பாங்க? ஐயோ என்று கதறி நிற்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் தொட வேண்டும், ஒவ்வொருவரையும் குணப்படுத்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். வியாதிகள் மறையட்டு, புண்கள் மறையட்டு, கட்டிகள் மறையட்டு, தொடர்ந்து வியாதிகள் பரவ முடியாதபடி அந்த இன்ஃபெக்ஷனை கொண்டு வருகிற அந்த கிருமிகளுடைய கடவாய் பற்களை உடைத்து போடுங்க. போன் மோரால பிரச்சனை இருக்கவங்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க. ஆண்டவரை தோத்திரம் ஐயா. தோத்திரம் செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும், வேதனைகள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், புண்கள் மறையட்டும் என்று கெஞ்சுகிறோம். சாப்பிட முடியாதவங்க, தூங்க முடியாதவங்க, ஆண்டவர் நெஞ்சுக்குள்ளே சாப்பாடு நிற்குன்னு சொல்கிறவங்க, நடக்க முடியாதவங்க, இப்போ ஆண்டவரை சோத்திரம் எந்திக்க முடியாதவங்க, மாடிப்படியில் ஏறி இறங்க முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. சர்ஜரி நடந்திருக்குது, பழைய பலனுக்கு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு அந்த பழைய பலனை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரை தோத்திரம் ஐயா. குடிப்பழக்கம், போதை பழக்கம்,
ஆண்டவரே, கெட்ட நண்பர்கள், கெட்ட பழக்கங்களை விட முடியாமல் இருக்கிற வாலிபர்கள், இன்னும் போதைகளை விட முடியாது இருக்கவங்க, குடித்து குடித்து தன்னையும் அழித்து அநேகரை, தன் குடும்பத்தை அழித்து அநேகரை அழிக்கிறவர்களுக்கு எப்படியாவது விடுதலை கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்படி ஆத்மா வீணாய் போய்விடக்கூடாது என்று கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வாலிப காலத்தின் பாவங்களை சிக்கி ஆண்டவர் தவிக்கிற, வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன்னு சொல்லுகிற, அம்மா அப்பாவை மீறி நேற்று வந்தவர்களை உண்மையாக நேசித்து அவன்தானுக்கு வேணும்னு சொல்கிற வாலிப பிள்ளைகள், பெற்றோர் எவ்வளவு கண்ணீரோடு இருக்கிறாங்க. அவளை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். கெஞ்சுகிறோம். கர்த்தர் அப்படியே செய்ய போகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய மொபைல் அடிக்ஷன், பைக்கில் வேகமாக போகிறாங்க, பைக் அடித்து சண்டை போடுறாங்க, பெற்றோர்கள் நிம்மதியாகவே வாழ முடியல. அவரை சந்திக்க ரட்சிக்க வேண்டும். அப்பாவில் மீது முட்டி அந்த அப்பாவிகளை கொன்று தானும் கொலையுண்ணப்பட இருக்கிற அந்த வாலிபர்களை எப்படியா சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வயதானவர்களுக்கு ஜெபிக்கிறோம். கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. கடன் பாரங்களால் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது கடன் பாரத்திலிருந்து விடுதலை கொடுத்து நிரந்தரமான வருமானத்துக்கான வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை இல்லை, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும், வீசா வேணும், ப்ரொமோஷன் வேணும், ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்க. எவ்வளவு போட்டிப்பா பிஸ்னஸில், நீங்கள் தான் அவர்கள் வெற்றி பெறும்படியாக உதவி செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே தோத்திரம் அப்பா, தோத்திரம். வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. பெட்ரிடன் ஆகிவிடாதபடி பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தரவர்களுக்கு பலன் கொடுங்க, பலன் குண்டாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, நீண்ட காலமாய் திருமணமாகாமல் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் நிறைய பேர் எங்கள் குடும்பத்தில் உண்டு. ஞானத்தினாலும் புத்தினாலும் சுகத்தினாலும் பலத்தினாலும் நிறைத்து அவளை உயர்ந்த அடைக்கடத்தில் வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நீங்கள் அப்படி செய்ய போகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கிருபைக்கு மேல் கிருபை, இரக்கத்துக்கு மேல் இரக்கத்தை நீ தர வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளுக்காய் ஜெபிக்கிறோம், அத்தனை மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். அமைதி சமாதானம் உண்டாகட்டும். எங்கள் தாய் திருநாடாகி இந்தியாவிற்காய் தமிழ்நாட்டுக்காய் ஜெபிக்கிறோம். அனைத்து மதத்தவர்களையும் மொழி பேசுகின்றவர்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ், சர்ச்சஸ், விசுவாசிகள், ஆலயங்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிவுப்படுத்துகிற, ஜபத்தினாலே காணிக்கையில தாங்குகிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. அப்படியே ஆண்டவரை தோசுரையா, இயேசுவின் நாமத்தினாலே நாசிரியர் தேவனுடைய மாளிகையில் உள்ள அடைக்கலான் குருவின் அந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தில் சேர்வதற்கு அநேக முதியோர்களை அழைத்து கொண்டு வாருங்க. இங்கே வேலை பார்ப்பதற்கு நல்ல உள்ளம் படைத்தவர்களை, ஊழியத்துக்கு அர்ப்பணித்தவர்களை அழைத்து கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவுடைய அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உள்ள அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென்.